அனைவருக்கும் வணக்கம். நம்ம எஸ்வி ஹோம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாசலில் போட்டதுக்கு ஏற்ற ஒரு மிக நேர்த்தியான லக்ஷ்மிகரமான படிக்கோலம் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வர வெள்ளிக்கிழமை பூஜையின் போதோ அல்லது பிரதோஷம், கார்த்திகை போன்ற விசேஷ நாட்கள்லேயோ உங்கள் வீட்டு வாசலில் அல்லது பூஜை அறையில் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப சுலபமாக இதை எப்படி வரையலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த கோலத்தோட மையப்பகுதியை நாம் வரையலாம். அதுக்காக நடுவில் ஒரு சின்ன சதுரம் போட்டுக்கலாம். அந்த சதுரத்துக்குள்ள குறுக்காக கோடுகள் வரைஞ்சி ஒரு டைமண்ட் ஷேப் கொண்டு வாங்க. இப்போது இதோட மையத்தில் ஒரு குட்டி பூ போன்ற அமைப்பை வரைஞ்சி அதை சுற்றி சின்ன சின்ன புள்ளிகளால் அலங்கரிக்கலாம். இதுதான் இந்த கோலத்தோட மையப்புள்ளி. அடுத்ததாக இந்த நடு சதுரத்தை சுற்றி 4 பக்கமும் 3 இணைக்கோடுகள் வரைஞ்சி ஒரு பெரிய சதுர அமைப்பை உருவாக்கிக்கோங்க. இந்த கோடுகளுக்கு இடையில் சின்ன சின்ன புள்ளிகள் அல்லது கோடுகள் வச்சா கோலம் இன்னும் எடுப்பாக இருக்கும். இப்போ முக்கிய பகுதிக்கு வருவோம். இந்த சதுரத்தோட 4 மூலைகளிலும் வெளிப்பக்கமாக அழகாக வளைந்து இதயம் போன்ற வடிவங்களை வரையணும். அந்த இதய வடிவத்திற்கு மேலே ஒரு சின்ன விளக்கு அல்லது கலசம் போன்ற அமைப்பை வரைஞ்சி முடிங்க. பாருங்கள், இப்போவே கோலம் எவ்வளவு நிறைவாக தெரியுதுன்னு. கடைசியாக 4 பக்கமும் இருக்கிற இடைவெளிகளில் இதழ்கள் போன்ற வளைவுகளையும் சின்ன சின்ன அரும்புகளையும் வரைஞ்சி கோலத்தை முழுமையாக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட அழகான படிக்கோலம் இப்போவே சூப்பராக தயாராகிடுச்சு. பச்சரிசி மாவில் இந்த கோலத்தை போட்டிங்கன்னா இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். காவி பார்டர் கொடுத்தா இதோட அழகே தனிதான். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.